ரீசெண்ட் டேஸ்ல அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு எல்லா ஸ்டாக்ஸும். ஏன் அதானி குரூப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் ரீசெண்ட் டேஸ் நல்லா ஃபாலோ ஆகுது? எதனால ரீசன்? அண்ட் ஆல்சோ அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆயிருக்கா இல்லை ஓவரால் மார்க்கெட்டே ஃபாலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் போடுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டாடா குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் ஷேர்ஸோட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கம்பேரிசன் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரியாலிட்டியை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஏன் அந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் வந்து ஏன் ஃபாலோ ஆகுது. அது ஒரு மெயின் ரீசன் எதனால ஃபாலோ ஆகுது. அண்ட் ஆல்சோ ஏன் நம்பர் மேல என்னென்ன தப்பு இருக்கு, இன்வெஸ்டர் மேல ஆஸ் எ இன்வெஸ்டர் மேல என்னென்ன தப்பு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ என்னன்னா, ஜஸ்ட் நான் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அரௌண்ட் 9 ஷேர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 9 குரூப் ஆஃப் ஷேர்ஸோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த வித்தின் 5 இயர்ஸ்ல வந்தது. ஆல் டைம் ஹை எல்லாமே ஓகேவா. இந்த 5 இயர்ஸ்ல எல்லா ஆல் டைம் ஹையும் ரீச் ஆனிச்சு. பட் இப்ப கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் பிரைஸ் படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்குமே அரௌண்ட் ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 8 9 கம்பெனில அரௌண்ட் ஒரு 5 கம்பெனி 50% கீழே ஃபாலோ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50% கீழே. நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப கையில கிட்டத்தட்ட 50,000 இருந்திருக்கும் ஓகேவா. ஏன் இந்த கம்பெனி ஆஃப் குரூப் ஷேர்ஸ் ஆகுது ஃபாலோ ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா, ஓகே எல்லாரும் சொல்றாங்க யூஎஸ் ரெகுலேஷன் படி அதுல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் ஃபாலோ ஆகுதுன்னு திங்க் பண்றீங்க. அது மெயின் ரீசன். ஓகே, அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் உண்மையான ரீசன் என்னன்னா, இதுக்கு வந்து கரெக்டான வேல்யூ இல்ல ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஓகேவா. அது ஓவர் வேல்யூல இருக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே. நான் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் மட்டுமே சொல்லல. நான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் டெஃபினட்டா எந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸுக்கும் சொல்லல. பட் எல்லா ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. நீங்க ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுனா நீங்க ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கலாம். நார்மலான பிரைஸ் கரெக்டான பிரைஸ் 100 ரூபாய் தான். ஆனா நீங்க அது 1000 ரூபாய்க்கு போய் வாங்குறீங்க. சோ அது கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ். நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கி போனா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ இதுதான் இந்த இந்த மெத்தட் தான் எல்லா குரூப் ஆஃப் ஷேர்ஸ்லையும் இது கரெக்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட வந்து அதான் இதுல அதானி குரூப்ஸ் டோட்டல் கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட 86% ஃபாலோ ஆயிருக்கு. நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கையில இப்ப வெறும் 14,000 மட்டும் தான் இருக்கு ஓகேவா. ஆனா பட்ட நீங்க டாட்டான்னு சொல்றோம். ஈவன் தோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்மே கிட்டத்தட்ட எல்லாமே லாஸ்ல தான் இருக்கு. நீங்க டாடா குரூப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அதுமே லாஸ் மேக்கிங் தான். அந்த டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சாருங்க. ஏன் டாட்டான்னு சொல்றோமே பாத்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனியுமே சேம் ரிசல்ட் தான். ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஈவன் தோ பாருங்க டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாருங்க, கிட்டத்தட்ட தேஜஸ் நெட்வொர்க் ஒன்று இருக்கு. அதுவும் டாடா குரூப்ல தான் வருது. அதுமே 72% ஃபாலோ இருக்கு. டாடா மோட்டர்ஸ் 52% ஃபாலோ இருக்கு. டாடா எலக்ஸி 49% ஃபாலோ இருக்கு. டாடா கெமிக்கல் 47%. எல்லாமே 30% ஆவரேஜா கிட்டத்தட்ட 14 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு டாடா கம்பெனி. அதுல ஆவரேஜா எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனி 30% மேல ஃபாலோ ஆயிருக்கு ஆல் டைம் இருந்து. இந்த ஆல் டைம் எல்லாமே ரீசெண்ட் இந்த 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்த கேப் தான் தவிர இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. எல்லாமே 2020 அப்புறம் வந்து ஆல் டைம் இது எல்லாமே ஓகேவா. ஸோ அது கீழே கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 72% ஃபாலோ இருக்கு. நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்க கையில கிட்டத்தட்ட 28,000 தான் இருந்திருக்கும் எல்லா டாடா குரூப்ஸ்லயும். அண்ட் ஆல்சோ ரிலையன்ஸ் குரூப்லயும் சேம் தான். இதே ரியாலிட்டி தான். ரிலையன்ஸ் குரூப் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% நெட்வொர்க் 18 மீடியா ஃபாலோ ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 56% ஃபாலோ ஆயிருக்கு. ஜஸ்ட் 65% ஆயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் 50%, ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல 25% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த 3 குரூப், இது மூணுமே வந்து மேஜர் குரூப் இந்தியாவில பொறுத்தவரை. டாடா, அதானி, ரிலையன்ஸ் ஓகே, அது மூணுமே வந்து மேஜர் குரூப். அந்த 3 குரூப்புமே ஃபாலோ ஆயிருக்கு. ஏன் மேஜர் ஃபாலோ ரீசன்னா ஓவர் வேல்யூஷன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூல இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த 3 குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாக்ஸ், நான் அந்த 3 கம்பெனி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் சொல்லல, எல்லா மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூல இருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் 1000 ரூபாய்க்கு இருக்கு. 500 ரூபாய்க்கு வாங்க போட்டு 2000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஈவன் தோ இவ்வளவு ஃபாலோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா டெக்னாலஜிஸ் வந்து கிட்டத்தட்ட 53% ஃபாலோ ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஷோ பண்றேன் தவிர இந்த பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். இந்த டாடா டெக்னாலஜிஸ் நான் காட்டுறேன். இங்க கிட்டத்தட்ட 53% ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்றேன். ஈவன் தோ அந்த ஸ்டாக் பி பை ரேஷியோ பாருங்க 40 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவே இண்டஸ்ட்ரி பி பை பாருங்க 26 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பைனா ஒரு ஒரு சின்ன ஷார்ட்டா ஒன்று சொல்றேன். இதே ரிலேட்டடா கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் ஓகேவா. அதோட பி பையை ஒரு ஆவரேஜா கன்சாலிடேட் பண்ணி பார்த்தா ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வரும் 26 வந்திருக்கு ஓகேவா. அதை கம்பேர் பண்றப்ப இந்த கரண்ட் டாடா டெக்னாலஜியோட ஸ்டாக் பி பை ரேஷியோ வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ தான் இருக்கு. இதுவுமே கரெக்ட் பிரைஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 53% ஃபாலோ ஆகியுமே இது கரெக்ட் பிரைஸ் இல்ல இப்போதைக்கு. ஓகே, இதோட கரெக்ட் பிரைஸ் வந்து
ஸ்டில் பிலோ தான். இது 658 ரூபாய்க்கு கீழே வாங்கினா தான் இதோட கரெக்ட் பிரைஸ் தவிர இனிமே இது 658 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் இல்ல. ஸோ அதுதான் மீன் பண்ணுது. எல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸுமே அதான் இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த பொருள் வாங்குறானோ அது கரெக்டான பிரைஸ்ல வாங்குங்க. அது வந்து எவ்வளோக்கு போனாலும் என்ன, இப்போ வந்து 10 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 300 400 போனா பை பண்ணாதீங்க. அதே 10 ரூபால ஒரு 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனி நல்ல கம்பெனியே பார்த்து வாங்க. ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் 10 ரூபான்னு. ஸோ அந்த பிரைஸ் வச்சு ஸ்டாக்கோட இது வேல்யூஷனை கணக்கிடவே முடியாது. ஓகேவா? இதுல நான் அதானி குரூப்லயே காட்டுறேன். வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி 86% ஃபாலோ இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க, 4000 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு, 520 இப்ப இருக்கு. ஸோ இப்போதைக்கு பை பண்ணா திருப்பியும் 4000 போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. பட் ரியாலிட்டி செக் பண்ணும். ஓகேவா? இப்போ அதானி டோட்டல் கேஸ். ஓகே, நான் அதோட வேல்யூஷன் சொல்றேன். டோட்டல் கேஸ் லிமிடெட். ஓகேவா? அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் போயிட்டேன். இங்க பாருங்க, ஸ்டாக் பி பை ரேஷியோ 88 ரூபா 88.6 இருக்கு. ஓகேவா? அதுவே இண்டஸ்ட்ரி பி பை பாருங்க 19.5 தான் இருக்கு. கிட்டத்தட்ட பல மடங்கு ஸ்டாக் பி பை ரேஷியோ அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் கம்பெனில இருக்கு. ஈவன் தோ இதுவே கரெக்ட் பிரைஸ் கிடையாது. அதானி டோட்டல் கேஸ் இதோட கம்மியா வாங்கினாலும் அது கரெக்ட் பிரைஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு பை பண்ண வேணாம். இந்த கம்பெனி இன்கேஸ் இந்த ஸ்டாக் பி பை ரேஷியோ கம்மியானுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டெஃபினட்டா நீங்க பை பண்ணலாம் ஸ்டாக். ஸோ அப்படிதான் பை பண்ணணும் தவிர 4000 ரூபாய்க்கு 4000 ட்ரேட் ஆனது கிட்டத்தட்ட பாருங்க 4000 ட்ரேட் 4200 ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 812 இது ஒரு எனர்ஜி சொல்யூஷன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கரெக்ட் பிரைஸா நம்ம செக் பண்ணி பார்க்கறப்ப ஸ்டாக் பி பை ரேஷியோ பார்க்கணும், இயர் ஆன் இயர் க்ரோத் பார்க்கணும். அதெல்லாம் க்ரோத் பார்த்தா எல்லா கம்பெனி வாங்கணும். ஈவன் தோ டாடா குரூப்ஸ் ஆஃப் இருந்தாலும் சேம் தான். நான் டாடா குரூப்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்றேன். ஓகேவா? டாடா எலக்ஸி நான் சொல்றேன் பாருங்க. டாடா எலக்ஸி போறேன். சேம் டாடா எலக்ஸி அதேதான். இதோட டாடா எலக்ஸோட ஸ்டாக் பி பை ரேஷியோ 53.4 இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பி பை பாருங்க 24 இருக்கு. ஸோ ஸ்டில் இட்ஸ் ஓகேவா? ஈவன் தோ டாட்டாவா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸ் இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, அவங்க கரெக்டா பிசினஸ் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம தான் பை பண்ணணும் கரெக்டா. இது வந்து நம்ம கையில தான் இருக்கு பை பண்றது. இது அண்டர் வேல்யூவா இருக்கா, ஓவர் வேல்யூவா இருக்கா? ஓவர் வேல்யூல எந்த ஸ்டாக் ஆனாலும் பையே பண்ணாதீங்க. அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பை பண்ணுங்க. வந்து எதா இருந்தாலும் ஒரு டாடா குரூப்பை கம்பேர் பண்றீங்க, இன்னொரு கம்பெனி கம்பேர் பண்றீங்க. டாடா குரூப்பை கம்பேர் பண்றப்ப அந்த கம்பெனி பெட்டரா இருந்தா ஸோ அந்த கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் இந்த டாடா இது ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் தவிர, நீங்க வந்து கம்பெனியை வந்து வேல்யூவேஷன் பாருங்க. வேல்யூவேஷன் கரெக்டான பிரைஸ் 100 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு கரெக்டா ட்ரேட் ஆகிட்டு இருந்தா 100 ரூபா கொடுத்து பை பண்ணலாம். 100 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனிச்சுன்னா பை பண்ணாதீங்க. 100 ரூபா பொருள் 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனிச்சுன்னா பை பண்ணுங்க. அதுதான் அது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூவேஷன் பாருங்க. வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி மட்டும் ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க தவிர அந்த குரூப்ஸ் மேல நீங்க பழி போட நம்ம அவசியமே இல்லை. அதானி குரூப்ஸ் ஸ்டாக்ஸ்னாலே ஃபாலோ தான் ஆகும், டாடா குரூப்ஸ்னாலே மேல தான் போகும், கண்டிப்பா டாட்டால இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸோ அது ஒரு வேற, எல்லாமே வேற. ரிலையன்ஸுக்கும் சேம் தான். ஸோ நீங்க வந்து அந்த ஒருத்தவங்க மேல ஒரு ஒரு பின்பம் இருக்கும். அதானினாலே கெட்டவர், அது மாதிரி இல்ல டாட்டானாலே நல்லவர், ரிலையன்ஸ்லாம் நல்லவர். ஓகே, அவங்க வந்து பர்சனல் திங்ஸ் ஓகே, அது மேட்டர் இல்ல. பிசினஸ் கரெக்டா எப்படி ரன் பண்றாங்க அதுதான் மேட்டர். பிசினஸோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்ம தான் பிசினஸ் மேல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, தவிர அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்க தான் வந்து இது வந்து உங்க கையில இருக்க அமௌண்ட். நீங்க ஒரு 10,000 வச்சிருக்கீங்கன்னா நீங்க தான் டிசிஷன் மேக் பண்ணணும். டாட்டால இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதானில இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல வேற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதோட வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். தவிர நீங்க அவங்கள வந்து நான் இந்த டாடா குரூப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன் ரிட்டர்னே வரல, டாடா மோட்டார்ஸ் ரிட்டர்ன் பண்ண நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு, நீங்க எங்க போய் பை பண்ணீங்க? டாடா மோட்டார்ஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ட்ரேட் ஆயிருந்துச்சு, நீங்க அங்க பை பண்ணியிருந்தா நீங்க நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நீங்க அப்ப பை பண்ணியிருந்தா அப்ப நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். சோ இந்த வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி தான் பை பண்ணணும் தவிர நீங்க பிரைஸ் பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல போறதுபடி இன்ஸ்டாகிராம்ல இந்த பை பண்ண சொல்றாங்க அதனால நான் பை பண்ண சொல்லிட்டு நீங்க அதை பேஸ் பண்ணி பையே பண்ணாதீங்க. உங்க அமௌண்ட் நீங்க தான் டிசிஷன் மேக் பண்ணி பை பண்ணணும் எல்லா ஸ்டாக்கா இருந்தாலும். ஓகே, இதுதான் வந்து நான் தெளிவா சொல்லிக்கிறது. அண்ட் ஆல்சோ நான் நம்மளும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம். டாடா மோட்டார்ஸ்க்கு பதிலா வந்து இந்த கார்ல வந்து நீங்க கார் வாங்குறதுக்கு பதிலா டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் வந்து 711 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 3 வருஷத்துல. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் வாங்கினா இப்போ உங்களுக்கு கையில 2 லட்சம் 20,000 தான் இருக்கு. ஸோ சேம் தான், காரை வாங்கி இப்போ வித்துருந்தாலும் அதே 2 லட்சம் கிடைச்சிரும் கையில. ஸோ அது நீங்க ரியாலிட்டி செக் இதுதான். ஓகே, தவிர ஸ்டாக் மார்க்கெட்னாலே உங்களுக்கு வந்து இப்போ 10x 20x 30x கொடுக்கணும் நீங்க நினைச்சிட்டே நினைக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க லாஸ் பண்ணலாம். என்னதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் லாஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா தான் இருக்கும் தவிர ப்ராஃபிட் பண்றது ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஸோ நீங்க எப்பயுமே ஸ்டாக் பை பண்றதா வேல்யூவேஷன் தான் மேட்டர். ஸோ நல்ல வேல்யூல ஸ்டாக் வாங்கணும். ஓகே, டாடா குரூப்ஸ் இஸ் ஈவன் தோ இட்ஸ் ஃபால் 50% மேல தான் நிறைய ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அதானி குரூப் கிட்டத்தட்ட 60% மேல ஒரு 4 ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. ரிலையன்ஸ்ல கிட்டத்தட்ட 20% 30% அபோவ்ல நிறைய குரூப் கம்பெனிஸ் ஃபால் ஆயிருக்கு.
ஸோ இது அவங்க பிஸ்னஸ் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க தான் அந்த ஸ்டாக்குக்கு ஒரு வேல்யூன்னு இருக்கும். அந்த வேல்யூல தான் பை பண்ணணும் தவிர எந்த வேல்யூல நீங்க அந்த வேல்யூ ஒரு வேல்யூவேஷன் நீங்க வந்து ஒரு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாக் இந்த இதெல்லாம் பை பண்ணணும். ஒரு மெட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாக் பி பை ரேஷியோ, ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு, புக் வேல்யூல எவ்வளவு இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் கண்டுபிடிங்க. சேல்ஸ் இயர்னா அந்த இயர் சேல்ஸ் growth எப்படி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்டாக் பை பண்ணணும் தவிர இவங்க டாடா குரூப்ஸ்னால நல்லா இருக்கு, டாடா வாங்க சொல்றாங்க, ஆனா டாடா குரூப்ஸை கண்டிப்பா வாங்கியே தீரும் சொல்லிட்டு டாடா குரூப்ஸ் பை பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. ஒரு எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு இன்பம் மாதிரி இருக்கு. ஏன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸ்னாலே லாஸ் தான் ஆகும். அதானி குரூப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் லாஸ் தான் மேக் பண்றாங்க. டாடா குரூப்ஸ்னாலே இந்த டாடா மோட்டார்ஸ் வாங்கி நான் லாஸ் தான் பண்ணிட்டேன். அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லை, இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வாங்கிட்டு மூவே ஆகல, கிட்டத்தட்ட ஒரு இன்பம் இருக்கு. ஓகேவா, நீங்க எந்த பிரைஸ்ல வாங்குறீங்க அதுதான் மேட்ரு தவிர எல்லா ஸ்டாக்லயும் நீங்க எந்த குரூப் ஸ்டாக்ஸ் வேணா வாங்கிக்கலாம். ஓகே, பிசினஸ் பக்காவா போதா அந்த பிசினஸ் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, பிரைஸ் அனலைஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ வேல்யூஷன் பாருங்க பிசினஸ்க்கு. ஓகே, 100 ரூபானா 100 ரூபால மட்டும் பை பண்ணுங்க, அவ்வளவுதான். அது கீழே ட்ரேட் ஆனா பை பண்ணுங்க, அதுக்கு மேல ட்ரேட் ஆனா பை பண்ணாதீங்க. ஓகேவா, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு சொல்றேன் தவிர அது ஒரு ஒரு பிசினஸ்க்கும் அண்ட் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் ஏற்ற மாதிரி வேல்யூஷன் மாறிட்டே இருக்கும். நீங்க அந்த வேல்யூஷன் செக் பண்ணிட்டு பை பண்ணுங்க. ஈவன் தோ நம்ம இதுல இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வருது, நீங்களே ஜஸ்ட் நீங்க ஒரு கம்பெனி பை பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை போட்டு நீங்க ஜஸ்ட் கேளுங்க அந்த கம்பெனி என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா அது அழகா டீடைலா என்னென்ன பிசினஸ் இந்த கம்பெனி என்னென்ன பிசினஸ் பண்ணுது, இதுல ரெவன்யூ பண்ணுது, இது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு அதுவே அழகா சொல்லியிருக்கோம். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபெசிலிட்டி நிறையாவே இருக்கு. ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்க டெஃபினட்டா பை பண்ணலாம். ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு எதா இருந்தாலும் பை பண்ணுங்க தவிர இன்ஃபுளுசர் சொல்றாங்க, யூடியூப்ல இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சொல்லி இதெல்லாம் பை பண்ணிட்டு இவ்வளவு லாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கமெண்ட் செக்ஷன்ல புலம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் தவிர அதான் ரியாலிட்டி. ஓகே, நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, நீங்களே பை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான் விஷயம். வேற ஏதாச்சும் வீடியோ ரிலேட்டடா அது மாதிரி கம்பாரிசன் வச்சு பேஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, யா, பை ஃப்ரெண்ட்ஸ்.